ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா செட்டப் விசுவல் ஸ்டுடியோ அண்ட் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ நீங்கள் லைட்னிங் காமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அதை இன்ஸ்டால் பண்ணாதான் நம்ம வந்து லைட்னிங் காமெண்ட் வந்து கிரியேட் பண்ணி நம்ம ஆர்கோட இன்டெகிரேட் பண்ணி நம்மளால டெஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் உங்களுடைய டெவ் ஒர்க் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்ரெடி டெவ் ஒர்க் வச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, பட் டெவ் ஒர்க் வச்சிருக்கலாம் இதை நீங்கள் கிரியேட் பண்ணணும். நீங்கள் இங்கே போயிட்டு Salesforce developer or sign in சொல்லி கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணினா உங்களுக்கு இந்த இடத்துல கேட்கும் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் இமெயில் அட்ரஸ். ஓகேங்களா, இந்த இமெயில் அட்ரஸ் கரெக்டாக கொடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வந்து உங்களுக்கு வரும். அதை நீங்கள் ரீசெட் பண்ணாதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பாஸ்வேர்ட் லிங்க் வரும், அதை நீங்கள் ரீசெட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ரோல் என்ன ரோலாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டெவலப்பரா, ஆர்கிடெக்சரா, அட்மினிஸ்ட்ரேட்டரா என்னன்னு சொல்லி நீங்கள் பெட்டர் நீங்கள் டெவலப்மெண்ட் கொடுத்துங்க. உங்களுடைய கம்பெனி நேம் ஏதாவது இருந்தால் கொடுக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். கண்ட்ரி இருக்குது, இங்கே கண்ட்ரிலேருந்து உங்களுடைய கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் போஸ்டல் கோட். ஸோ என்ன போஸ்டல் கோடு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் யூசர் நேம். ஸோ யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இமெயில் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஓகேங்களா, அப்படின்னா தான் இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியே கொடுத்துருக்காங்க, நேம் @yourcompany.com அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் நேம் கண்டிப்பாக இமெயில் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேங்களா, அப்படின்னா தான் உங்களுக்கு அப்படின்னா தான் இங்கே வந்து அக்செப்ட் பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு சைன் அப் மீன் சொல்லி கொடுத்துருங்க. ஸோ சைன் அப் மீன் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த இமெயில் ஜென்ரேட் ஆன உடனே உங்களுக்கு பாஸ்வேர்டு ரீசெட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ஆர்க் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் லாகின் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த login.salesforce.com போனீங்கன்னா நீங்கள் என்ன யூசர் நேம் அங்கே கொடுத்தீங்களோ அந்த யூசர் நேம் கொடுத்துட்டு இங்கே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ரீசெட் பண்ண பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு லாகின் கொடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓகே, நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆர்க் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நீ யாரெல்லாம் கிரியேட் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்களாம் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ இது ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா அது இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் விசுவல் ஸ்டுடியோ. ஸோ இப்போ விசுவல் ஸ்டுடியோ கோடை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம். ஸோ அதுக்கு code.visualstudio.com/download. ஸோ இந்த நீங்க பாத்துல போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு விசுவல் ஸ்டுடியோ கோடு வந்து உங்களுக்கு வரும். இதை வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க விண்டோஸ். ஓகேங்களா, ஸோ விண்டோஸ்க்கா இல்லை என்ன ஓஎஸ்க்கு, விண்டோஸ்க்கா, உபுண்டுவா, ஸோ இந்த மாதிரி ரெட் ஹார்ட், மேக்கு, உங்களுக்கு எந்த ஓஎஸோ அதை நீங்க சூஸ் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல 64 பிட்டா 32 பிட்டான்னு இருக்கு. ஸோ என்னோட சிஸ்டம் 64, ஸோ அதனால 64ன்னு கொடுத்து நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ விண்டோஸ் இவங்களே கொடுத்துருக்காங்க 7, 8, 10, 11 சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு ஒரு உங்களுக்கு இந்த விசுவல் ஸ்டுடியோட்ட இந்த செட்டப் வந்து உங்களுக்கு டவுன்லோட் இந்த மாதிரி டவுன்லோட் ஆகிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 76.2 MB வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணால் அப்படியே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான். ஸோ இது ஜஸ்ட் ஓப்பன் அந்த மாதிரி கொடுங்க, இல்லைன்னா ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆர் ஓப்பன் சொல்லி கொடுத்தீங்கன்னா அப்படியே ஒரு நார்மல் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ற மாதிரி தான் அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். நீங்க ஜஸ்ட் இதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஓகே, ஸோ இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த விண்டோ வந்து நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில வேற சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் எப்படி இன்ஸ்டால் பண்ண சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம விசுவல் ஸ்டுடியோ வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டு இன்ஸ்டால் த Salesforce எக்ஸ்டென்ஷன் பேக். ஸோ Salesforceோட எக்ஸ்டென்ஷன் பேக் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணால் நீங்கள் ஓகே, ஸோ இதான் நீங்கள் நார்மலாக விசுவல் ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த 4 ஆப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா எக்ஸ்ப்ளோர் உங்கள் கோடிங் வந்து உங்களுக்கு தெரியறதுக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம கோடு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணோம், உங்களுக்கு லைட்னிங் காமெண்ட்லாம் கிரியேட் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், அதனால எனக்கு இந்த மாதிரி வருது. பட் நான் எப்படி கிரியேட் பண்ண ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்றேன். இதுக்கு வந்து சர்ச் பண்றது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாவது சர்ச் பண்ணி உங்க காமெண்ட் இருக்கு, அந்த காமெண்ட்ல வந்து நீங்க ஏதாவது சர்ச் பண்ணிருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க இது பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் கண்ட்ரோல். ஸோ உங்க ஜிட், மேவனு, ஸோ இந்த மாதிரி நீங்க இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, விசுவல் ஸ்டுடியோ கூட. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து லான்ச், இது வந்து ஜஸ்ட் இது பண்ணி ரன் பண்ணி பாக்குறதுக்கு இதுதான் எக்ஸ்டென்ஷன் பேக். ஸோ எக்ஸ்டென்ஷன் பேக்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சில ஆப் எல்லாம் இதுலயே இருக்கும். அந்த ஆப்ல வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே,
ஸோ இங்கே என்ன நான் வந்து பார்த்தீங்கன்னா 27 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதில் வந்து என்னென்ன ஆப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸு, ஆரா காம்பனண்ட், பெட்டரு இதெல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த இது வேணுமோ அதை இங்கே சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அப்பெக்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஸ்டால்னு சொல்லி வரும். பட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேல இந்த மாதிரி அன்இன்ஸ்டால் டிசேபிள் வரும். ஓகே, ஸோ இது இப்போ அன்இன்ஸ்டால் பண்ணி இது வந்து அன்இன்ஸ்டால் ஆயிரும். பட் நீங்கள் வந்து என்ன பண்ணிருக்குன்னா இன்ஸ்டால்னு இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சேல்ஸ்ஃபோர்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சேல்ஸ்ஃபோர்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக் நீங்க கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். டிஃபால்ட்டா உங்களுக்கு இன்ஸ்டால்னு சொல்லி வந்திருக்கும். அதை நீங்க வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிருங்க. இன்ஸ்டால் பண்ணா உங்களுக்கு இந்த 9 பேக் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் பேக்ல இங்க பாருங்க அப்பெக்ஸ் இன்டகிரேட்டிவ் டீபக், சேல்ஸ்ஃபோர்ஸ் CLI இன்டகிரேஷனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரா காம்பனண்ட், விசுவல் போஸ், லைட்னிங் வெப் காம்பனண்ட், SOQL, SLTS வேலிடேட்டர், இந்த மாதிரி முக்கியமான எல்லா ஃபைலுமே இதில் வந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் இது ஒன்று மட்டுமே சேல்ஸ்ஃபோர்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக் மட்டுமே இன்ஸ்டால் பண்ணால் போதும். டிஃபால்ட்டாகவே எல்லாமே இது கோம்போவாக இருக்கும். அந்த கோம்போவாக இருக்கும்போது எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இதை நீங்க இன்ஸ்டால் பண்ணாவே போதும். மற்றதெல்லாம் இப்போதைக்கு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. இதை மட்டும் இப்போதைக்கு நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. சேல்ஸ்ஃபோர்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக்கு, அதே மாதிரி விசுவல் ஸ்டுடியோ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ்ல கமாண்ட் பேலட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே தான் வந்து நீங்கள் லைட்னிங் காமெண்ட் கிரியேட் பண்ணுறது எல்லாமே பண்ணணும். ஸோ லைட்னிங் காமெண்ட் கிரியேட் பண்ணும்போது அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம 2 பண்ணியிருக்கோம். ஆர்க் கிரியேட் பண்ணியிருக்கோம், விசுவல் ஸ்டுடியோ வந்துட்டு டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்ஃபோர்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக் வந்துட்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகே, அதுக்கு எக்ஸ்டென்ஷன்ல போயிட்டு சேல்ஸ்ஃபோர்ஸ் எக்ஸ்டென்ஷன் பேக் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா CLI வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ CLI வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டெர்மினல் இந்த கமாண்ட் ப்ரோமோட் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறத அப்படியே வந்து நீங்க விசுவல் ஸ்டுடியோவிலேயே உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு டெர்மினல் இருக்கு. ஓகேங்களா? இங்க பாத்தீங்கன்னா டெர்மினல்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இங்க போய் நியூ டெர்மினல் கொடுக்கலாம். அப்படின்னா இங்க கீழே வந்து டெர்மினல் இருக்கும். இங்க நீங்க என்ன கொடுக்குறீங்களோ இங்க நம்ம கமாண்ட் ப்ரோமோட்ல ரன் ஆகுது எல்லாமே இந்த இடத்துல ரன் ஆகும். ஸோ இது வந்து இன்டெகிரேட்டடா இருக்கும். இது வந்து மோர் பவர்ஃபுல். நம்ம ஒரு காமெண்ட்டை வந்து டெப்ளாய் பண்றதுக்கும் அங்கிருந்து ஹெட் பண்றதுக்கும் வந்து CLI வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அதுக்கு நம்ம CLI வந்து ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணோம். CLI இன்ஸ்டால் பண்றதுக்கு இந்த developer.salesforce.com tools/sftec CLI ஹேஷ்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதை வந்துட்டு இந்த URL போயிட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா விண்டோஸ் இருக்கு. சாரி, இது code.visual studio இருக்கு. ஸோ CLI, ஸோ இது வந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இருக்கும். ஸோ இதுலயும் வந்து உகுண்டா, மேக்கா, லினக்ஸா, ஸோ மேக்கா, விண்டோஸ், லினக்ஸ் இது 3 இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ விண்டோஸ்னா விண்டோஸை சூஸ் பண்ணிட்டு இங்க டவுன்லோடு கொடுத்துருங்க. ஸோ டவுன்லோடு கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்து இந்த மாதிரி SFDX-X64 ஒரு ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இதை நீங்க வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ற மாதிரி தான். நெக்ஸ்ட் கொடுத்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிடணும். ஓகே, ஸோ இந்த சேல்ஸ்ஃபோர்ஸ் CLI வந்து இங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து கரெக்டா இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய கமாண்ட் ப்ரோமோட்ல போயிட்டு கமாண்ட் ப்ரோமோட், ஓகேங்களா? ஸோ CMD சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இங்க வந்துட்டு SFDX சொல்லி கொடுங்க. ஓகேங்களா? ஸோ SFDX கொடுத்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆயிருக்கிற வெர்ஷன் வந்திருக்கும். சேல்ஸ்ஃபோர்ஸ் CLI வெர்ஷன் SFDX-CLI/something இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு சேல்ஸ்ஃபோர்ஸ் CLI வந்து கரெக்டா இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா நம்ம விசுவல் ஸ்டுடியோலயே வந்து போயிட்டு டெர்மினல் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டெர்மினலை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இங்கே வந்துட்டு SFDX சொல்லி கொடுங்க. கொடுத்து என்டர் பண்ணீங்கன்னா அங்க டெர்மினல்ல இங்க என்ன ரன் ஆனதோ அது அப்படியே உங்களுக்கு இந்த இடத்துல ரன் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டெர்மினல் வந்து இன்டகிரேட்டரா இருக்கும். ஸோ இங்க எல்லா கமாண்டுமே நீங்க என்ன பண்ண இங்க போய் பண்ணணும்னு கிடையாது. ஒரு காமெண்ட்டை புஷ் பண்றது, காமெண்ட்டை வந்துட்டு புல் பண்றது எதுவுமே பண்ண தேவையில்லை. இங்கேயே உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே நடந்துடும்.
ஓகேங்களா? ஸோ இப்போ ஸோ இந்த மாதிரி Salesforce CLI வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு சொல்லி பார்த்துக்குங்க. அப்படி இன்ஸ்டால் ஆகலைன்னா நீங்க என்ன பண்ணணும்னா என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து நீங்க வந்து செட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டிஃபால்ட்டா என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து செட் ஆயிரும். பட் ஸ்டில் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகலைன்னா இன்னொரு தடவை வந்து Salesforce CLI வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு அப்படி உங்களுக்கு CLI Salesforce இன்ஸ்டால் ஆயிருக்கு இல்லைங்களா அந்த CLI அதுக்கு அதனுடைய பாத்தை எடுத்து என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து நீங்க கொடுத்துடணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் என்விரான்மெண்ட் வேரியபிள் இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா பாத்துன்னு இருக்கு பாத்தீங்களா, இதுல போயிட்டு என்னுடைய பாத்து இந்த இடத்துல வந்து VS கோடு இந்த மாதிரிலாம் இருக்கும். பட் தேவையில்லை. பட் உங்களுக்கு அந்த மாதிரி ஒர்க் ஆகலாம் நீங்க வந்துட்டு என்விரான்மெண்ட் வேரியபிள் வந்து நீங்க செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க செட் பண்ணிருங்க. இதுக்கப்புறம் வந்து லாஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இதுல இன்ஸ்டால் த லைட்னிங் வெப் காம்பனன்ட் விசுவல் ஸ்டுடியோ. நீங்க வந்துட்டு இங்க என்ன பண்ணிருக்குன்னா ஆல்ரெடி லைட்னிங் வெப் காம்பனன்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கும். பட் ஸ்டில் இங்க ஏன்னா எப்படி இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம Salesforce எக்ஸ்டென்ஷன் பேக் இன்ஸ்டால் பண்ண இல்லைங்களா, அதுலயே வந்து லைட்னிங் வெப் காம்பனன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இன்ஸ்டால் ஆயிருக்கும். அப்படி ஸ்டில் நீங்க ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்படி வெப் காம்பனன்ட் சொல்லி இந்த மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா லைட்னிங் வெப் காம்பனன்ட் ஸோ இந்த இதில் வந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் வெப் காம்பனன்ட் கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா மட்டும் செக் பண்ணிங்க. ஸோ டிசேபிள் அன்இன்ஸ்டால் இருக்கு எனக்கு. ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு அதனால எனக்கு இந்த மாதிரி வந்துருக்கு. ஓகே. ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாமே சொல்றேன் என்ன ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ஆர்க் வந்து கிரியேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் விசுவல் ஸ்டுடியோ. ஸோ இந்த URL போயிட்டு நீங்க என்ன பண்ணீங்கன்னா விசுவல் ஸ்டுடியோ கூட டவுன்லோட் பண்ணோம். டவுன்லோட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து EXE ஃபைல் வந்து டவுன்லோட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இதை வந்து நீங்க ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விசுவல் ஸ்டுடியோ வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும்னா நீங்க எக்ஸ்டென்ஷன் பேக் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். எக்ஸ்டென்ஷன் பேக் எப்படி போறதுன்னா சைடில் இருக்கு அந்த விசுவல் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிட்டு இந்த எக்ஸ்டென்ஷன் பேக் நீங்க இருக்கு பாத்தீங்கன்னா இதை போயிட்டு எக்ஸ்டென்ஷன் பேக்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு Salesforce எக்ஸ்டென்ஷன் பேக் அந்த மாதிரி சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு Salesforce எக்ஸ்டென்ஷன் பேக் வந்துருங்க. இது எல்லாமே ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணே உங்களுக்கு எல்லாமே சாஃப்ட்வேர்ஸுமே எல்லா ஒரு சில முக்கியமான ஃபைல்ஸ் எல்லாம் இங்கேயும் இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா Salesforce CLI வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். இந்த URL போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அந்த ஃபைல்ல வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். SFDX-X64 சொல்லி இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் லைட்னிங் வெப் காம்பனன்ட் விசுவல் ஸ்டுடியோ. ஸோ லைட்னிங் வெப் காம்பனன்ட் வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு. பட் இல்லைன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ Salesforce எக்ஸ்டென்ஷன் பேக்குங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பேக்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Salesforce CLI வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்றதுக்கு நீங்க இந்த மாதிரி நீங்க SFDX சொல்லி நீங்க கொடுத்தீங்கன்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்ல உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா Salesforce CLI வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஓகே. ஸோ இப்போ என்னென்ன பிளக்கின்ஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா SFDX plugins -4ன்னு சொல்லி இந்த இடத்துல நீங்க கொடுக்கணும். ஓகே. ஸோ நான் இந்த இடத்துல கொடுக்குறேன் பாருங்க. பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ இது வந்துட்டு எல்லாமே இன்ஸ்டால் ஆயிருக்கு. நான் SFDX plugin -4ன்னு சொல்லி கொடுத்த உடனே எனக்கு பாத்தீங்கன்னா இவ்வளோ பிளக்கின்ஸ் வந்து எனக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா Salesforce ஃபைல்ல இருந்தா இன்ஸ்டால் ஆயிருக்கு. இது எல்லாமே உங்களுடைய இதுல கரெக்டா இருக்குன்னு சொல்லி மட்டும் நீங்க செக் பண்ணிக்கங்க. ஸோ அப்படி இதெல்லாம் ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்கன்னா திரும்பவும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திரும்பவும் இன்ஸ்டால் பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்டா ஒர்க் ஆயிடும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா Salesforce CLI வந்து பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து அவுட்டேட்டட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க என்ன பண்ணா அதை வந்து அப்டேட் பண்ணணும். அதை அப்டேட் பண்றது என்னன்னா SFDX ஸ்பேஸ் அப்டேட் இந்த மாதிரி நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்டா ஏதாவது ஃபைல் இல்லைன்னா அதெல்லாம் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். அதுவாக்குல இந்த இடத்துல வந்துட்டு அது வந்து அதுவும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துட்டு என்ன ஆயிரும்னா இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ SFDX அப்டேட் சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்க பாருங்க உங்களுக்கு இந்த மாதிரி Salesforce வந்து ஆல்ரெடி லேட்டஸ்ட் வெர்ஷன் இந்த மாதிரி இருக்குன்னு இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை, எல்லாமே அப்டேட் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன பண்ணணும்னா SFDX அப்டேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்டா இருக்கிற ஃபைல் எல்லாமே உங்களுக்கு டவுன்லோட் ஆகி அதுவே ஆட்டோமேட்டிக்கா இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த SFDX அப்டேட் வந்து Salesforce CLI ஒர்க் ஆகுறதுனால இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நீங்க யூஸ் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அப்டேட் ஆயிரும். ஓகே. ஸோ நீங்க கரெக்டாக செக் பண்ணிக்க இந்த மாதிரி ஆல்ரெடி லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கான்னு சொல்லி மட்டும் செக் பண்ணிக்கணும். ஏன்னா Salesforce வந்து என்ன பண்ணுவாங்க CLI வந்து என்ன பண்ணுவாங்கன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து இது பண்ணிட்டே இருப்பாங்க, ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம ஒவ்வொரு தடையும் வந்துட்டு லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கான்னு சொல்லி மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ இதுதான் நம்ம இதை பார்த்து என்விரான்மெண்ட் வேரியபிள் என்ன நீங்க செட் பண்ணதா செட் பண்ணிக்கலாம்.
ஓகே. ஸோ இதுதான் எவ்வளோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது. ஓகேங்களா? ஸோ சேல்ஸ்ஃபோர்ஸ் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணி தரேன். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.